உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா அழாதீங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு புள்ளையா பிறந்தது எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஆனா அந்த பாக்கியம் உங்க கூட வாழ கிடைக்கல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒன்னா பொறுப்பேன்பா. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ஜென்மத்திலேயாவது உன் மேல அன்பு குட்டி வளர்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும்பா. நிச்சயம் கிடைக்கும்பா, நிச்சயம். கடவுள் இருக்காரு. இந்து, நீ இருக்கன்னு நான் நம்பினது உண்மை ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன்னு நினைச்சு வருத்தப்படுறதானே எனக்கு தெரியல. இந்த திதி முடிச்சு நீ போயிடுவேன்னா இது எதுவுமே வேண்டாம் இந்து. நீ எப்படியே எங்க கண்ணுக்கு மட்டும் தெரியறவளா? கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருந்துரு ப்ளீஸ். இல்லங்க, என் வாழ்நாள்ல நான் பார்க்காத கஷ்டம் இல்ல. அனாதையா நான் எவ்வளவு கஷ்டத்தையும் தனிமையையும் நான் அனுபவிச்சேனோ அவ்வளவையும் எனக்கு வாழும்போது சொர்க்கமாக்கி காட்டினது நீங்க தான். கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருந்தாலும் நிறைவான வாழ்க்கை. விதி பிரிச்சிருச்சுன்னு நினைச்சு கவலைப்படுறதை விட உங்களை நம்பி என் தங்கச்சி சுடர் இருக்கா. அவளை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். அவளை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அது நீங்க எனக்கு காமிக்கிற அன்பு. நாங்கள்லாம் இருக்கும்போது நீ போற வயசு இல்லையம்மா இது. அதுதாம்மா எங்க யாராலையுமே தாங்கிக்க முடியல. அத்தை, அவரை மாதிரி ஒரு புள்ளைய பெத்து நீங்க தெய்வம் ஆயிட்டீங்க. மாமியாருன்னு சொல்றவங்க இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மாமியாராவே என் வாழ்க்கையில அவ்வளவு அன்பா இருந்தீங்க. உங்களை மிஞ்சி என்ன வேற யாருமே நல்லா பாத்திருக்க முடியாது. நீயும் மருமகளுக்கு ஒரு நல்ல உதாரணமா எனக்கு இருந்திருக்கம்மா. ராமையானா, இந்தம்மா, என் கூட பொறுக்காத ஒரு அண்ணனா எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராதுன்னு. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க உயிரோடவே இருந்திருக்கலாமா? அந்த கடவுளுக்கு ஏன் கண்ணு இல்லைன்னு தெரியலம்மா. அதே கடவுள் தானே உங்க கண்ணுக்கு என்ன தெரிய வச்சிருக்காரு. அந்த கடவுள் எது செஞ்சாலும் எது நடத்தினாலும் நன்மைக்குன்னு சொல்லுவீங்கல்ல, இதுவும் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு எப்படி பக்கபலமா இருந்தீங்களோ அதே மாதிரி என் தங்கச்சி சுடருக்கும் நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். ஏண்டா அழறீங்க? நீ இல்லன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கும் போதெல்லாம் நீ என் பக்கத்துல இருந்திருக்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியல. இப்ப எங்க கண்ணுக்கு நீங்க தெரியும் போது நீங்க இருக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? எங்களுக்கு நீ வேணுமா? இல்லனா நாங்க அழுவோம், சாப்பிட மாட்டோம். ஆமா, அழுதுகிட்டே இருப்போம். நீ வந்துருமா? இங்க பாருங்க, இனிமே சுடர் தான் உங்களுக்கு அம்மா. என் வார்த்தைக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதை விட இன்னும் 100 மடங்கு சுடருக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். என்ன பெத்த நான் உங்க மேல வச்ச பாசத்தை விட பெக்காமலே சுடர் உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா. அம்மாவோட பாசம் கிடைச்சா ஒரு குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு
நீங்களே சுடர் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே புரிஞ்சிருப்பீங்க. அதனால அழாம சந்தோஷமா இருக்கணும். நல்ல பிள்ளைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து படிச்சு பெரிய ஆளா வரணும். சுடர், அக்கா, நீ அழக்கூடாது. இந்த குடும்பத்தோட நம்பிக்கையே நீதான். என் குழந்தைங்களுக்கு அம்மாங்கிறதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் உனக்கு அன்பு காட்டுறது மூலமா கிடைச்சதா. என் குழந்தைங்களுக்கு என்ன விட நீ ஒரு நல்ல அம்மாவா இருப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. இந்த ஜென்மத்துலதான் முடியல, அடுத்த ஜென்மத்துல நம்ம ஒன்னா பொறுக்கணும். நான் யார்கிட்டயும் சொல்லிக்காம உன்கிட்ட இத்தனை நாளா பகிர்ந்துகிட்ட அன்பையும் உரிமையையும் ஒரு அக்காவா நான் பகிர்ந்துக்கணும். உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. உன்னை நம்பி இவங்க எல்லாரையும் நான் விட்டுட்டு போறேன். நீதான் இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும். எல்லாருமா சேர்ந்து என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. ஐயா, போய் அஸ்தியை கரைங்க. போங்க. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.